ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 95% பேர் பாதிக்கப்படுறதுல இந்துக்கள் தான் இருக்காங்க. இன்னமும் கூட அந்த 2100 கோடி வந்து இன்னும் கொடுக்கல. இதுல எத்தனையோ இந்து குழந்தைகள் இருக்காங்க. அதை பத்தி ஹெச் ராஜாவுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தா, இந்துத்துவ கொள்கைகளை கையில வச்சுக்கிட்டு நாங்களும் இந்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்களும் ஆட்சி புரிகிறோம்னு ஒரு பொய்யான வேஷம் போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. பிஜேபியினரை பொறுத்த வரைக்கும் மத கலவரத்தை உண்டு பண்ணுவதுல வந்து அவங்கதான் நம்பர் 1. சரஸ்வதி நதியோடைய வழித்தடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதோட எச்சம் இருக்கு அப்படின்னு தேவையில்லாம ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதுவுமே ஃபெயிலியர் தான். 10 வருஷம் ஆண்டிருக்காங்க, இப்ப 11வது வருஷம். இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை ராஜராஜ சோழன் மேல இவருக்கு எப்படி திடீர்னு வந்ததுன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தமிழக அரசுக்கு தெரியும் ராஜராஜ சோழனுக்கு எப்ப சிலை வைக்கணும், எப்ப வந்து அதை வந்து செய்யணும்ன்றது வந்து அரசுக்கு தெரியும். முதல்ல எங்களுக்கு சேர வேண்டிய கல்வி உதவித்தொகை 2000 கோடி நீங்க கொடுத்துட்டு அப்புறம் நீங்க எத்தனை செலவேனா வைங்க. பிஜேபியை நம்பி கூட்டணி வைக்கணும்னு போன எல்லாருக்குமே இதேதான் நிலைமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன நேர்ந்திருக்கோ அதேதான் அடுத்து இபிஎஸ் அவர்களுக்கும் இதே நிலைமைதான்றது என்னோட கருத்து. இன்னும் போட்டோ ஷூட் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கும் மோடி அவர்களுக்கு வந்து மக்கள் மீது திணிக்கப்படுகிற மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் திமுகவின் வழக்கறிஞர் தோழர் ஜெயபிரபா இளங்கோவன் அவர்கள் இருக்காரு. அவங்க கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இப்ப ஹெச் ராஜா வந்துட்டு நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கா. அந்த பேட்டியில வந்துட்டு இந்துக்களின் எதிரியான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, நலமோடு இருக்கட்டும் ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு பேசியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எந்த இந்துக்களுக்கு எதிராக இவர் பார்த்தாருன்றத எனக்கு தெரியல. முதல்ல பிஜேபி பாஜகவினர் ஆளும் ஒன்றிய அரசு அவர்கள் வந்து இந்துக்களுக்கு எத்தனையோ எதிராக பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல மெயினா பல திட்டங்கள்ன்ற போது முக்கியமான திட்டங்கள் என்னென்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 95% பேர் பாதிக்கப்படுறதுல இந்துக்கள் தான் இருக்காங்க. இது வந்து பிஜேபி அரசு எப்படி எடுத்துக்குது? ஒன்றிய அரசு தான் நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க இதை வந்து இந்துக்கள் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு ஆளும் பாஜக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? கிடையாது. இரண்டாவது, ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. பள்ளி குழந்தைகளுக்கு எத்தனையோ திட்டங்கள் வந்து தமிழக அரசு எடுத்து இன்னமும் கூட அந்த 2100 கோடி வந்து இன்னும் கொடுக்கல. இதுல எத்தனையோ இந்து குழந்தைகள் இருக்காங்க. அதை பத்தி ஹெச் ராஜாவுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தா ஒன்றிய அரசுக்கு ஒரு பரிந்துரை பண்ணலாம். அந்த 2000 கோடியை தமிழகத்துக்கு கொடுங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழகத்துல மட்டும் இல்ல, எத்தனையோ இந்திய மாநிலத்துல இந்துக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல பாஜக அரசு வந்து வெறும் இந்துத்துவ கொள்கைகளை கையில வச்சுக்கிட்டு நாங்களும் இந்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்களும் ஆட்சி புரிகிறோம்னு ஒரு பொய்யான வேஷம் அதை வந்து பாஜகவினர் வந்து போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை வந்து ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஒரு விஷயம் இன்னொன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்தியால எந்த கவர்மெண்ட்டை வேணா, ரூலிங் பார்ட்டியை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, ஆளும் கட்சிகளை, அறநிலைத்துறைக்கு தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட அளவுக்கு அங்கீகாரம் எங்கேயுமே கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்துக்களுக்காகவே இந்துக்களை ஆதரிக்கிறதுக்காகன்றதை தாண்டி இந்த 4 ஆண்டுல குடமுழுக்குன்றது எத்தனையோ கோயில்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதை வந்து ஹெச் ராஜா அவர்கள் பார்க்கிறாரா என்னன்றது தெரியல. நான் இந்த 4 ஆண்டு காலத்துல வந்து எல்லா திருக்கோயில்கள்லயும் எந்த அளவு செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்காங்கன்றது தெரியும். அதே மாதிரி முக்கியமான ஸ்தலங்களா எடுத்துட்டா மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், இல்ல வந்து பழனியா இருக்கட்டும், திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், எல்லா கோயில்கள்லயுமே பக்தர்கள் வர்றவங்களுக்கு, இந்துக்கள் வர்றவங்களுக்கு அனைவருக்குமே உரிய பாதுகாப்பும் எல்லாமே தமிழகத்துல கிடைச்சிட்டு இருக்கு. இதே நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கோங்க. இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்தது, தர்மஸ்தலால எத்தனையோ பெண் குழந்தைகளும் சரி பெண்களும் சரி கோயிலுக்குள்ளேயே புதைக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி ஹெச் ராஜாவுக்கு எந்த கவலையும் இல்லை. அதுல இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்துக்கள் மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இவருக்கு இது இல்ல. அதை ஆளும் பாஜகவினுடைய எம்பி தான் அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பாத்துட்டு இருக்காரு. அந்த தர்மஸ்தலா இத வேற மதத்தை சார்ந்த கோயிலா இருந்தா கூட அங்கேயும் இந்துக்கள் தான் அதிகமா போயிட்டு இருக்காங்க. அதுவும் ஹெச் ராஜா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எத்தனையோ குறைகள் பிஜேபியினர் எத்தனையோ தவறுகள் செய்தாலும் அந்த கோயில்ல என்ன பாதுகாப்பு வழங்குனாங்க? அங்க எம்பி வந்து பிஜேபி தான். இப்ப அட் பிரசன்ட் அந்த தர்மஸ்தலா வந்து எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர் எம்பி வந்து பிஜேபி தான். இது வரைக்கும் அவர் என்ன பதில் சொன்னாரு? இத்தனை ஆண்டு காலமா இவ்வளவு எத்தனையோ பேர், இன்னும் கணக்கே இல்ல, எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் வெளியில வருது. இது மாதிரி இன்னும் வெளி மாநிலங்கள்ல எத்தனை கோயில்களுக்கு பாஜகவினர் வந்து சரியான முறையில வந்து
பாதுகாப்பு வழங்கினாங்கன்றது தெரியல எனக்கு. அதே போல இங்க நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியா நடைபெற்றுட்டு இருக்கு, இந்துக்களுக்கான ஆட்சியா நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்றதுல ஒரு முன்னுதாரணமா பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் 90%, 95% பேர் இந்துக்கள் தான் படிக்கிறாங்க பள்ளியில. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாருமே படிக்கணும், ஸ்கூலுக்கு வரணும்ன்றத வந்து ஒரு முன்னுதாரணமா நம்ம தமிழகம் விளங்கணும்ன்றதுக்காக பள்ளி குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தி எல்லா அரசு பள்ளிகளிலும் படிக்கிற பிள்ளைங்களை வந்து ஊக்குவிக்கிற விதத்துல பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பேர்டனும் இருக்கக்கூடாது, அவங்களை படிக்க வைக்கணும், படிப்பு தான் எல்லாமே அப்படின்றத வந்து எடுத்து சொல்றது நமது முதல்வர் அவர்கள் தான் வந்து வழிகாட்டியா இருக்காரு இந்தியாவுக்கே. இத வந்து ராஜா அவர்கள் வந்து இந்துக்களுக்கு எந்த விதத்துல நமது தலைவர் அவர்கள் வந்து எதிரியா இருக்காரு, இந்துக்களுக்கு எதிரின்றது வந்து ஒரு பச்சை பொய் ஒரு பேசுறது. அது வந்து ஒரு தடவை ஒரு விஷயம் பேசுறாருன்னா அதை யோசிச்சு பேசலாம். தேவையில்லாத, அதாவது பிஜேபியினரை பொறுத்த வரைக்கும் மத கலவரத்தை உண்டு பண்ணுவதுல வந்து அவங்கதான் நம்பர் 1. அதாவது ஒரு 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 மத கலவரத்தை உண்டு பண்ணுனா இந்த ஆட்சியவே கலைச்சிடலாம்னு நினைக்கிறது வந்து முழு முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன். ராஜா என்ன சொல்றாருன்னாக்கா, கீழடியில வந்துட்டு தமிழ்நாடு அரசு நாடகம் ஆடுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கீழடியை வந்துட்டு உலக அளவு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பகிரத பிரயத்தனம் செய்யறதே வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான் அப்படின்ற மாதிரி பேசி இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து கடந்த 4 ஆண்டுகளா வந்து துரிதப்படுத்தி தமிழக அரசு எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு ஒன்றிய அரசு எந்த அளவுல சப்போர்ட் பண்றாங்கன்றது எல்லா தமிழக மக்களுக்குமே தெரியும், அனைத்து பேருக்குமே தெரியும். இதுல வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாம இது வந்து கீழடியை வந்து பெருசாக்கிட்டோம்னா தமிழ் தான், உலகம் தோன்றிய காலத்துல இருந்து வந்து பழமையான மொழி தமிழ் மொழின்றது எத்தனையோ இடங்கள்ல ப்ரூவ் பண்ணப்பட்டது. இந்த அகழ்வாராய்ச்சியை தொட்டுட்டோம்னா தமிழகத்துக்கு வந்து கிடைக்க வேண்டிய, அதாவது மிகப்பெரிய, அது வந்து ஒரு கீழடி வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். அதை வந்து எடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுல ஆராய்ச்சி இன்னும் அதிகப்படுத்தாம சம்பந்தமே இல்லாம 15 நாளைக்கு முன்னாடி சரஸ்வதி அகழ்வாராய்ச்சி, சரஸ்வதி நதியோடைய வழித்தடத்தை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதோட எச்சம் இருக்கு அப்படின்னு தேவையில்லாம ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதுவுமே ஃபெயிலியர் தான். அதுல ஒண்ணும் கிடைக்கல அவங்களுக்கு. இந்த ராஜராஜ சோழன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ கீழடி கொடுக்கலாம். கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, அதை எடுத்து நீங்க பண்ணலாமே. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கு கீழே இயங்குற அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் வந்து இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, அதை வந்து ஒன்றிய அரசு ஏன் செய்ய தவறுது? இதுதான் என்னோட கேள்வி. அதை விட்டுட்டு வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து 10 வருஷம் ஆண்டிருக்காங்க, இப்ப 11வது வருஷம். இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை ராஜராஜ சோழன் மேல இவருக்கு எப்படி திடீர்னு வந்ததுன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி சிலைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த அரசாங்கங்களுக்கு தெரியும், தமிழக அரசுக்கு தெரியும் ராஜராஜ சோழனுக்கு எப்ப சிலை வைக்கணும், எப்ப வந்து அதை வந்து செய்யணும்ன்றது வந்து அரசுக்கு தெரியும். இதுல இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல், அதாவது இதை வச்சு ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த ராஜராஜ சோழன் சிலையை வைத்து ஒரு அரசியல் இங்க தமிழகத்துல பண்ணிட்டா வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு, தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எத்தனை சிலைகள் வச்சாலும் அது எங்களுக்கு முக்கியமே கிடையாது. முதல்ல எங்களுக்கு சேர வேண்டிய கல்வி உதவித்தொகை 2000 கோடி நீங்க கொடுத்துட்டு அப்புறம் நீங்க எத்தனை செலவேனா வைங்க அப்படின்றதுதான் பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய முதல்வர் பொறுத்த வரைக்கும் கல்விதான் எல்லா வகையிலுமே உயர்ந்தது அப்படின்றதுல மக்களுக்கு அதை வந்து எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அதே வகையில தமிழக மக்களுக்கும் கல்வி உதவித்தொகை கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே தவிர்த்து இந்த சிலை வைக்கிறதுனால பிஜேபி வந்து ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சா அது வந்து பெரிய முட்டாள்தனம். நீங்க 3000 கோடிக்கு செலவச்சாலும் இங்க கல்வி உதவித்தொகை கொடுக்காம இருக்கிறப்ப அது வந்து நீங்க தமிழக பள்ளி குழந்தைகளை வந்து வஞ்சிக்கிறதுக்கு சமம். அது வந்து தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல இன்னும் எத்தனையோ ஓலைச்சுவடிகள் வந்து தமிழகத்திலிருந்து ஒன்றிய அரசு மூலமா வந்து எடுத்து செல்லப்பட்ட ஓலைச்சுவடிகள் வந்து இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இன்னும் வெளிநாட்டுல இருந்து வாங்கவே இல்லை. அதெல்லாம் வாங்கி கொடுத்தாலே தமிழர்களுடைய நாகரிகம், பாரம்பரியம் இது எல்லாமே தெரியும். இதெல்லாம் ஒன்றிய அரசு செய்ய தவறுது. ஒவ்வொரு இடத்துலயும் தமிழகத்தை வஞ்சிப்பதே மட்டுமே நோக்கமா வச்சு அதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில இருந்துட்டு விலகி இருக்கிறாரு. பாஜக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பேரிழப்பா ஊடகங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பிஜேபியை நம்பி கூட்டணி வைக்கணும்னு போன எல்லாருக்குமே இதேதான் நிலைமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன நேர்ந்திருக்கோ அதேதான் அடுத்து இபிஎஸ் அவர்களுக்கும் இதே நிலைமைதான்றது என்னோட கருத்து. ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லி பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும்,
அதற்கப்புறம் மறுபடியும் அவர் கூட்டணியை பத்தி யோசிக்கணும். இதுல பாஜகவினருக்கு பெரிய பாதிப்பு இருக்கான்றது எனக்கு தெரியல. ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்றது அனைவருக்குமே தெரியும். அவரை ஒதுக்கப்பட்டாங்க. எடப்பாடிட்ட இருந்து விலகினதுமே மொத்தமா ஓபிஎஸ்ன்ற இதையே முடிக்கணும்ன்றதுல இருக்காங்க. இவர் தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி விஜய் அவர்களுடைய வைக்கிறதுக்கு நோக்கம் என்னவா இருக்கும்னா, மேபி விஜய் எதிர்பார்த்திருக்கலாம், தேவர் கம்யூனிட்டியில ஒருத்தர் நம்ம கூட இருந்தா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கலாம். மேபி டிஸ்கஷன்ல இருக்கலாம், அது அவர்களுடைய விருப்பமா இருக்கலாம், அவங்களுடைய விருப்பம். மேபி கூட்டணி வைத்தாலும் விஜய் அவர்களுக்கு இது ஒரு பலவீனமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பலமா இருக்காது. எதனால சொல்றேன்னா, அவர்களுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை வந்து ஒரு இடத்துல ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு கட்சி தலைவரா அவரை பாக்குறதை தாண்டி ரசிகரா தான், அவர்களுடைய ரசிகர்கள் ரசிக மன்ற தலைவரா இருந்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. இப்படி போகுதே தவிர்த்து இத வந்து மக்களிடம் எப்படி இத வந்து இந்த கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தெரியல. பட் வந்தா சந்தோஷம். அதனால ஒண்ணுல அந்த கூட்டணி வரட்டும். அதையும் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா வெற்றியடைய தான் போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இத்தனை நாளா அமைதியா இருந்தவரு இன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியேறேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட்டணி வெளியேறாரு. அதுக்கு முதல் நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய அந்த 2152 கோடி ரூபாய் பள்ளி குழந்தைகளுக்கான நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையும் கொடுக்கிறார். இத்தனை நாளா கூட்டணியில இருந்தப்போ இது குறித்து பேசவே இல்லை. இந்த 2152 கோடி ரூபாய் பேசாதவர் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேசுவதோடைய நோக்கம் என்ன? இதை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறுவார்கள். இத்தனை நாளா கொடுக்காத ஒன்றிய அரசு இவர் கேட்டா கொடுத்துருவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல இவர் கேட்டிருக்காரா என்னன்றது தெரியல. இவ்வளவு நாளா அமைதியா இருந்தாருன்னா ஒன்றிய அரசுனால ஒரு சில காரியங்கள் தேவைப்பட்டது, பாஜகவினுடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும் அப்படின்றதுனால இவருடைய மருமகனையும் சம்பந்தக்காரரையும் காப்பாத்தியாகணும், ஒன்றிய அரசு கையில இருக்கு அப்படின்றதுனால இவ்வளவு நாளா வாய மூடிட்டு இருந்திருக்கலாம். இப்ப கூட்டணி வேணான்னு முடிவு பண்ண மாதிரி தெரியல, மேபி இருக்கலாம். அதனால கூட எதிர்த்து நிக்கிறேன், நானும் வந்து பிஜேபிக்கு எதிரிதான் அப்படின்றதுக்காக இந்த அறிக்கையை விட்டுருக்கலாம்னு. எல்லாமே ஒரு நாடகம் தான் நான் நினைக்கிறேன். ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு விஸ்வகுருன்னு சொல்லிட்டு பிஜேபி காரங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த விஸ்வகுருவோட ஆட்சியில தான் இன்னைக்கு அவருடைய உற்ற நண்பன், அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எப்படி நரேந்திரா அதே போல அமெரிக்காவுக்கு வந்து ட்ரம்ப்னு சொல்லிட்டு பிம்பங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்க சூழல அந்த நரேந்திராவினுடைய உற்ற நண்பர் வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய உற்பத்தி பொருட்களுக்கு 25% வரி கொடுத்திருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இந்தியாவினுடைய அதாவது உற்பத்தி பொருட்களுக்கு 25% வரின்றது அமெரிக்க மக்கள் வந்து வாங்கவே மாட்டாங்கன்றதுதான் இதுல முதல்ல சொல்ல வர்றாரு ட்ரம்ப் அவர்கள். வந்து மோடிக்கு சொல்ல வர விஷயம் வந்து நேரடியா அமெரிக்கால வாழும் மக்கள் வந்து இனி இந்திய பொருட்களுக்கு வந்து 25% கொடுத்து வாங்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றத நேரடியா சொல்லியிருக்காரு. இதற்கும் பிரதமர் மோடி அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கல இப்போ வரைக்குமே. அதனால பிரதமர் மோடி அவர்களுக்கு பெரிய பாதிப்பே கிடையாது. பாதிக்கப்பட போறது வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யற மக்கள் மட்டும்தானே தவிர்த்து இதுல இந்திய அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நினைச்சிட்டு அமைதியா இருக்கிறாரு. இந்த 25% வரிய வந்து ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கும் பொழுது இதற்கு முன்னாடி மோடி அவர்கள் வந்து அங்கிருந்து இங்க இம்போர்ட் பண்றதுக்கு 30% டாக்ஸ் போட்டாரு. இப்ப அவருடைய நண்பர் வந்து 25%. இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற மக்கள் தானே தவிர்த்து மோடியோ ட்ரம்ப்போ கிடையாது. அவங்க நோக்கத்துக்கு வரிய வச்சுக்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நீங்க ஆபரேஷன் சிந்தூர் எடுத்தாலும் நேற்று கூட நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து எடுத்து வச்சாங்க. அக்கா சொல்லும் பொழுது சிந்தூர் ஆபரேஷன்ல வந்து நாங்க எல்லாரும் ஒற்றுமையாக யூனிட்டி இன் டைவர்சிட்டியா நிக்கிறோம், ஆனா அந்த ஒற்றுமையை நீங்க ஏன் வந்து ரிலீஜியன் ரிலேட்டடா நீங்க ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு இதை வந்து கேள்வியை வந்து வச்சாங்க. அதுக்கும் பிஜேபியினர் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. வெறும் இந்துக்களுக்கு நாங்க வந்து நல்லது செய்யறோம், இந்துக்கள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்றத வந்து முதல்ல கைவிடுங்கன்றதான் சொல்ல வராங்க. இங்க அனைத்து மதத்தினரும் இருக்காங்க. எல்லா அதாவது மாநிலத்திலிருந்தும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள் வந்து உள்ள இருக்காங்க. ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள அனைவருக்கும் சமமான அங்கீகாரத்தை கொடுங்கன்றதுதான் எடுத்துரைச்சிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர்லயும் இந்தியா சார்பாக போய் பேச போறாங்க. அப்ப பிஜேபியினர் வந்து அவர்கள் மீது அதாவது என்ன தப்பு இருந்தது, ஏன் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலையே? பிரதமர் மோடி அவர்கள் வந்து அன்னைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒரு தவறு அவருடைய ஆட்சியில நடக்கும்போது பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு. இன்னைக்கு இருக்கிற மோடியினுடைய ஆட்சியில என்ன நடந்தது அதை பத்தின பெரிய கருத்தே கிடையாது. போனாரு, ஒரு போட்டோ ஷூட் எடுத்தாரு. இப்ப நடந்த ஏர்கிராப்ட் கிராஷுக்கு கூட வந்து ஒரு போட்டோ ஷூட்டுக்காக தான் போனாரே தவிர்த்து இன்னும் போட்டோ ஷூட் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கும் மோடி அவர்களுக்கு வந்து மக்கள் மீது திணிக்கப்படுகிற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வரியோ இல்ல வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பாதிக்கப்படும்ன்ற ஒரு
வருத்தமோ வந்து மோடி அவர்களுக்கு என்னைக்குமே இருந்ததில்ல. விளம்பர மாடல் வந்து அவர்தான். ஏன்னா ஒருத்தர் பிறந்த நாள் வரும், தலைவர்களுடைய பிறந்த நாள், பனையூர்ல போட்டோ வச்சிருவாரு, அங்க பூ போடுவாரு, போட்டோ எடுத்து வெளியே போடுவார். அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போட கூட போக முடியாத ஒருவர் மழை வந்துட்டு இருக்கு, திருவண்ணாமலை, சென்னை, விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது, நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க, ஆனா நீங்க